ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஷ்வாஷரில் நான் இந்த இட்லி பாத்திரமெல்லாம் நான் போட போகிறேன். ஸோ இங்கெல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 டேஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். என்னுடைய மற்ற வீடியோஸ் லைவெல்லாம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் ஊற வைக்காமையே போடலான்னு இருக்கேன். ஊற வைக்காமல் போடுறப்ப எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ இந்த பாத்திரம்லாம் பாருங்கள், நான் இப்படியே தான் போடுறேன். இது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, பட் கழுவணும். ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் அப்படியே போடுறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டு. நான் அடிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பாத்திரங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி இதில் அலுமினியம் குக்கரு கடையெல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 டேஸ் 3 டேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கீழே மட்டும்தான் அடுக்கிற அளவுக்கு பாத்திரம் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. மேலே காலியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ மேலெல்லாம் கூட நிறைய சின்ன சின்ன பாத்திரங்கள், ஸ்பூன்ஸு, கரண்டின்னு ஏகப்பட்டது போடலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் போட போகிறதில்ல. இது மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி கழுவி முடிச்சுட்டு வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் இப்படி கவுத்து வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தண்ணி தேங்காது. இல்லைனா தண்ணி மேலே தேங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ என்ன, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதையும் நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம வந்து தொலைக்கவே மாட்டோம். பட் இந்த டிஷ்வாஷர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கூட நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் சேஃபாக வைக்க அழகுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கவுத்தி வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சுத்தம், அது சுற்றுறது வந்து இடிக்காமல் இருந்தால் போதும். நல்லா அது பார்த்துக்கோங்க சுற்றுதா இல்லையான்னு. அந்த இடத்துல வந்து சால்ட்டு போடணும். அந்த சால்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துக்கு ஒருக்க போட்டால் போதும்னு சொன்னாங்க. இது வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகுமா? இது வந்து ஒரு 1 மந்த்துக்கோ 2 வீக்ஸ்க்கோ ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே டிட்டர்ஜென்ட் போடணும், இங்கே வந்து ரின்ஸ் சைடு போடணும். இப்போ நான் மேலே யூஸ் பண்ணாததுனால ஹாஃப் லோடு ஏதாவது இருக்கான்னு போட்டு பார்ப்போமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த IFP இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து காம்போ பேக்கு டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட்டு, டிஷ்வாஷர் சால்ட்டு, ரின்ஸ் சைடு 3 சேர்த்து 780 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு தோராயமாக இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ அது வேணுன்றது அளவுக்கு எடுத்துக்கும். இதை மூடிடணும். ரின்ஸ் சைடு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், ஆல்ரெடி போட்டது இருக்கும். இப்போ இது வந்து ஆஃப் லோடு இருக்குதான்னு தெரியல, பார்ப்போம். அந்த இட்லி எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, எல்லாம் சேர்த்து கழுவிடுமான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், P1 மோடு, P2 மோடு, P3 மோடு, P4 மோடு, P5, P6, P7 அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் என்ன ட்ராபேக்குன்னா, நான் இருக்கிறது இங்கே வேப்பம்பட்டு, பெருமாள்பட்டு என்ற இடத்துல இருக்கேன். இங்கே வாட்டரோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது, TDS அதிகமாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு RO பிளான்ட் வைக்க வேண்டியதாக போச்சு. இந்த RO பிளான்ட்லேருந்து டைரெக்டாக நம்ம வாட்டர் கனெக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ப்ரெஷரில் தான் தண்ணி வரணும், அப்போ தான் இது வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுனாலோ வாட்டர் கரெக்டாக இல்லைனாலும் இங்கே வந்து காமிச்சிடும், லைட் எரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷருக்காக ப்ரெஷர் டேங்க் வேறு வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக இன்லெட்டு, அதுக்கப்புறம் அவுட்லெட்டு வைக்கணும். தெரியுதா, அங்கே அவுட்லெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த இன்லெட் அவுட்லெட் வைக்கிறதுக்கே 6100 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த RO செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 18300 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிஷ்வாஷருக்கு EMIயே இன்னும் கட்ட ஆரம்பிக்கலை, அடுத்த மாதம் தான் கட்ட ஆரம்பிப்பேன். ஸோ டிஷ்வாஷர் வந்து நான் 16000க்கு தான் வாங்கினேன் ஆஃபரில். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு அந்த ப்ரொவிஷனுக்கும் அந்த ROக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த டிஷ்வாஷருக்கான செலவு 41000 ரூபாய். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஆனில் வச்சுக்கலாம், எப்போயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி நின்று போச்சுன்னா டிஷ்வாஷர் வேலை பார்க்காதான். ஸோ அது வந்து RO ஆன் பண்ணிட்டேன், இதுவும் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன்.
இப்போ இதை வந்து ஆன் பண்ணிவிடுவோம். இதுதான் ஆன் பட்டன். ஸோ பை டிஃபால்ட் P2 தான் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரின் சைடு வந்து போட சொல்லி கேட்குது. நம்ம போட்டு விடணும். நேற்று நான் கொஞ்சம் போட்டேன், இன்றைக்கி நான் மறுபடியும் போடுறேன். ஸோ நான் வாங்கின ரின் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த IFBயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஊற்றணும். நான் ஊற்றிட்டு வரேன், இருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் நம்ம சைடு கொஞ்சம் ஊற்றணும். போதும், ஓகேவா? ஒன்றும் சாமான் நிறைய இல்லை. இது வந்து சும்மா ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், ரின் சைடு கொஞ்சம் போட்டதுனால உங்களுக்கு அந்த லைட்டு வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து மீடியா டிஷ்வாஷரு, டொரினோ மாடலு, 13 பிளேஸ் செட்டிங்ஸு கொண்ட டிஷ்வாஷர், ஓகேவா? இது பை டிஃபால்ட் P2 தான் வரும். நம்ம P3 P4 வச்சுக்கலாம். P4ன்றது வந்து 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் ஓடும். ஸோ உங்களுக்கு மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ இதை வந்து ஹாஃப் கொடுத்துடலாம். இதை ஹாஃப் கொடுத்துட்டேன். ஸோ கீழே ரன் ஆகும்னு நினைக்கிறேன், மேலே ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே லைட் எரியாமல் இருக்கு. ஸோ சால்ட்டுனாலும் ரின் சைடு இது வந்து சைடுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சால்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரின் சைடு, செகண்டு சால்ட், தேர்டு வந்து டேப் ப்ரெஷர் இல்லைன்னா. ஸோ அது எதுவும் லைட் எரியலை. நான் ஹாஃப் லோடு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஹாஃப் லோடு கொடுத்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 5 நிமிஷம் தான் காமிக்குது. ஸோ இல்லைன்னா இது 1.5 மணி நேரம் ப்ரோக்ராமு. எப்படின்னு பார்ப்போம். இதுவே அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். நம்ம வேலை பார்க்கலாம். கிட்டத்தட்ட மிஷின் எப்படி மாதிரி தான் இது. ஆட்டோமேட்டிக் வாஷிங் எப்படியோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வாஷர் டிஷ் வந்து வாஷ் பண்ணி கொடுக்குது. அது கிளாத் வாஷ் பண்ணி கொடுக்கும். துணிகள் இல்லை வந்து பாத்திரங்கள் ஆஃப் வந்து பார்ப்போம்.